தற்போது திமுக அமைச்சரவையில் மாற்றங்கள் ஏற்படுவது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தகவல்கள் உறுதியான சோர்ஸின் அடிப்படையில் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த மாற்றத்தில் நாம் கிடைத்திருக்கக்கூடிய அந்த சோர்ஸஸில் ஏதாவது ஒரு சிறிய மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் மாற்றப்படுவது என்பது உண்மையாகத்தான் 100 விழுக்காடு உறுதியாகி இருக்கிறது. நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழக அமைச்சர்களில் செந்தில் பாலாஜி மாற்றப்படுவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. அவருடைய சம்பந்தத்தோடு உறுதியாகிருக்கிறது. நாளை மறுநாள் திங்கட்கிழமை கோர்ட்டில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, அமைச்சரவையில் நீங்கள் அமைச்சராக தொடர வேண்டும், இல்லை என்றால் ஜாமீன் ரத்து செய்யப்படும். ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு சிறையில் இருக்க வேண்டுமா, அமைச்சராக தொடர வேண்டுமா? இந்த 2 கேள்வியை தான் நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. இந்திய வரலாற்றில் இது ஒரு பெரும் கருப்பு வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறையாண்மைக்குட்பட்ட ஒரு அமைச்சரை பார்த்து நீதிமன்றம் இப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருப்பது திமுகவுக்கு பெரும் பின்னடைவு. ஆகவே செந்தில் பாலாஜி நீக்கப்படுகிறார். அவருடைய சம்பந்தத்தோடு அவர் அமைச்சரையிலிருந்து விலகிறார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இரண்டாவதாக, அமைச்சர் பொன்முடி இதை காரணமாக வைத்து அவருடைய பேச்சுக்கள் மிக வலிமை குறைந்ததாகவும், சைவம் ஆதீனங்க விவகாரத்திற்கு எதிராக அவர் வைஷ்ணவத்துக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்தது, ஓசி டிக்கெட் என்று பதிவு செய்தது, இவ்வளவு மோசமாக அவர் நடந்து கொள்வது திமுகவின் தலைமைக்கு மிக பெரும் அதிருப்தி ஏற்படுத்திய காரணத்தால் அவர் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். தற்போது அவர் முழுமையாக போர்ட்போலியோவிலிருந்து, அதாவது அமைச்சரவையிலிருந்து அவர் நீக்கப்படுகிறார். அதற்கான முன்னேற்பாடுகளும் நடந்து வருகிறது. அடுத்து எம்.ஆர். காந்தியும் நீக்கப்படுகிறார். இவர் கைத்தறித்துறை அமைச்சராக இருந்தாலும் இவருடைய செயல்பாட்டில் திமுக தலைமை நம்பிக்கை வைக்கவில்லை. அதை போன்ற கயல்விழி செல்வராஜ், இந்த 4 பேரும் அமைச்சர் பதவியிலிருந்து அநேகமாக நீக்கப்படலாம். இதில் செந்தில் பாலாஜி, பொன்முடி இவைகளெல்லாம் உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான். முதலமைச்சர் எடுத்த தனிப்பட்ட அமைச்சர்கள் செயல்பாட்டின் மூலமாக அவர் திமுகவிற்கு கெட்ட பெயர் வாங்கிய அடிப்படையிலே மாவட்ட ரீதியாக எடுத்த அந்த உளவுத்துறையினுடைய கண்காணிப்பில் காந்தியும் கயல்விழி செல்வராஜ் போன்றவர்கள் பின்னடைவை சந்திக்கிறார்கள். அவர்கள் அநேகமாக மாற்றப்படலாம். காந்தியினுடைய கைத்தறித்துறை அமைச்சராக இருந்தும் பெரிய அளவில் அவர் கட்சி பணிகளையும் ஆற்றவில்லை என்பதுதான் அவர் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கயல்விழி செல்வராஜ் மீது பல்வேறு நிலைகளில் அதிருப்தி காணப்படுகிறது. ஆகவே அவரும் இந்த நீக்கத்திலே 4 பேர் லிஸ்ட்டில், அதாவது செந்தில் பாலாஜி, பொன்முடி, காந்தி மற்றும் கயல்விழி செல்வராஜ் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இன்னும் சந்தேகத்துக்குரிய அடுத்த லிஸ்ட்டில் இவர்கள் நீக்கப்படலாம் அல்லது நீக்கப்பட மாட்டார்கள் என்ற அடிப்படையில் மதுரையில் திரு மூர்த்தி இருந்து கொண்டிருக்கிறார். அவர் சமீப காலமாக அவருடைய செயல்பாடுகள், அவர் மீது ஒரு சில சாதிய வன்மங்களான பேச்சுக்கள் பேசியது கடந்த காலங்களில் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. தற்போதும் அவர் நீக்கப்படலாம் அல்லது தொடரலாம் என்ற ஒரு பார்வை இருக்கின்றது. ஏனென்று கேட்டால் அவருடைய நடவடிக்கைகள் திமுக தலைமைக்கு அவ்வளவாக ஒரு பெருத்த மகிழ்ச்சி ஏற்படுத்தவில்லை. சென்னையை சேர்ந்த மிக முக்கியமாக மா சுப்பிரமணியன் மீது திமுக தலைமைக்கு அண்ணா பல்கலைக்கழக பெண் விவகாரத்தில் அதிகம் பேசு பொருளாக அவர் மாறியதால் அவருக்கும் ஞானதேசிகக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பிலே அவர் மீது அதிருப்தியில் இருக்கிறது. ஆகவே மா சுப்பிரமணியன் இலாக்கா மாற்றப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. அவர் மீது பெரிய அளவிலே திமுக தலைமைக்கு அதிருப்தி இல்லை என்றாலும் சொல்ல, அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய விவகாரத்தில் அவர் மீது ஞானதேசிகனோடு தொடர்பு, இந்த விவகாரங்கள் அவர் இலாக்கா மாற்றப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதை போன்று நேரு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் மூத்த தலைவர்களாக இருப்பதால் இடைநீக்கம் செய்யப்பட மாட்டார்கள். அவர்கள் கட்சியிலே மிக முக்கிய ஆளுமையாக நேரு திருச்சியில் இருப்பதால் அவர் வேறு இலாக்காவுக்கு மாற்றப்படலாம் என்ற தகவல்களும் கூட நமக்கு கிடைத்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் திமுக எப்பொழுதுமே வலிமை குறைந்த நிலைதான். எப்போதுமே திரு கருணாநிதி பேசுவது போல் நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்களுக்கு என்றுமே தொல்லை என்பதை போன்று அங்கு மனோ தங்கராஜை மீண்டும் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக முன்னணி தொலைக்காட்சி தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் கன்னியாகுமரியுடைய திமுக முகமாக மனோ தங்கராஜ் இருக்கிறார். ஆகவே அவரையும் கொண்டு வரப்போகிறார்கள். ஒருவேளை கயல்விழி மாற்றப்பட்டால் அவருக்கு பதிலாக தலித் சமூகத்தை சேர்த்த தமிழரசி மீண்டும் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. மூர்த்தி மாற்றப்பட்டால் அவருக்கு பதிலாக தளபதி கொண்டு வருவதற்காக மதுரையிலே வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று
சொன்னால் மூர்த்தியின் மீது அதிருப்தி இருப்பதனால் தளபதி அந்த குட் லிஸ்ட்டில் இருக்கிறார். அதனால் தளபதி கொண்டு வருவதற்கு மதுரையை பொறுத்தவரை ஒரு வாய்ப்பு இருப்பதாக நம்பப்படுகிறது. அதே சமயம் புதுமுகமாக எந்த சர்ச்சையிலும் சிக்காத எழில் நாகநாதன் வரப்போகிறார். இந்த தகவலை ஒட்டி குறிப்பாக அண்மையிலே சட்டமன்றத்திலே தனது குறைகளை, என்னிடத்திலே பவரும் இல்லை, அதிகாரமும் இல்லை, என்னுடைய துறையிலே எந்த விதமான பணமும் இல்லை, நீங்கள் யாரிடத்தில் அதிகாரம் இருக்கிறதோ அவரிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று PTR தியாகராஜன், பழனிவேல் தியாகராஜன் தன் கருத்தை வைத்திருந்தார். சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடாது என்று உடனடியாக பதில் சொன்னார். பாசிட்டிவாக பேச வேண்டும் என்று அப்பாவு. அதற்கு பின்பு முதலமைச்சரே மேடையிலே சொல்லியிருந்தார். ஆக இப்படி அவர்களுக்குள் ஊழல் கூடல் இருப்பதாலும் அவர் ஒரு குறிப்பிட்ட முதலமைச்சருடைய மரியாதைக்குரிய ஒரு கல்வியாளராகவும் ஊழலுக்கு அப்பாற்பட்டவராகவும் சமநிலைவாதியாகவும் இருப்பதால் அவரை கட்சியை விட்டு, அதாவது பதவி விட்டு நீக்கினால் திமுகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். ஆகவே அவருக்கு இவ்வளவு காலம் சில நிலைகளில் 30,000 கோடி ரூபாய் லீக்கேஜ் என்று சொன்ன அடிப்படையில் அவர் மீது ஏற்பட்ட அதிருப்தியில் அவர் ஒரு இலாக்காவிலே வலிமையற்ற பொறுப்பிலிருந்து மீண்டும் செந்தில் பாலாஜி வலிமையான துறை இருந்தார். மின்சாரம், கலால், டாஸ்மாக் இந்த துறைகளில் கலாலையும் மதுவிலக்கு சம்பந்தப்பட்டவற்றையும் மின்சாரத்தையும் அவர் கையில் ஒப்படைக்கப் போவதாக செய்திகள் வந்திருக்கிறது. ஆனால் ஒரு உறுதியான விவகாரம், மீண்டும் பழனிவேல் ராஜன் வலிமையான துறைக்கு வரப்போகிறார். அது மின்சாரத்துறையில் எந்த மாற்றமும் இருக்காது. கலால் வரித்துறையிலும் அவர் இருப்பார். அது நிச்சயமாக அது பெரும் செல்வம் கொளிக்கக்கூடிய வலிமையான துறை. ஆகவே இந்த 2 துறைகளை அவர் முறையாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 6வது முறையாக அமைச்சரவையிலே ஏற்படுகிற இந்த மாற்றம் தற்போது சட்டமன்ற கூட்டம் நடந்து கொண்டிருப்பதால் 30ஆம் தேதிக்கு மேல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் திமுகவினுடைய தலைமைக்கு இவர்கள் ஏன் இவ்வளவு அழுத்தம் கொடுத்தார்கள்? இன்னும் 10-12 மாதத்தில் தேர்தலை சந்திக்கக்கூடிய முகாந்திரங்கள் இருப்பதால் இவர்களுடைய பெயர்கேடு விழுப்புரம் மாவட்டத்தில் மிக மோசமாக, அதாவது கனிம வள கொள்ளையிலே ஈடுபட்ட இவர் மீது திமுக தலைமை பொன்முடியின் மீது பெரும் அதிருப்தியில் இருக்கிறது. 3 அமைச்சர்கள், குறிப்பாக MRK பன்னீர்செல்வம், துரைமுருகன் போன்றவர்களை, அவர்களின் மீது இருந்த வழக்குகளை கீழமை நீதிமன்றம் ரத்து செய்தது. உடனடியாக மேல் நீதிமன்றம் அவற்றை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்வதை மறுத்துவிட்டது. ஏனென்றால் அதில் மா சுப்பிரமணியன் இருக்கிறார். MRK பன்னீர்செல்வம், துரைமுருகன், மா சுப்பிரமணியன். இக்கீழமை நீதிமன்றம் இவர்கள் மீது ஆக்கிரமிப்பு நில பிரச்சனைகள், மற்ற வழக்குகளை எப்படி நீங்கள் ரத்து செய்யலாம், அதை திருப்பி எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அழுத்தம் கொடுத்தது. இப்படி எல்லா விதத்திலும் திமுக பெரும் கொட்டுதலை பெற்றுக்கொண்டிருக்கிறது. தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடியவர், உனக்கு மந்திரி பதவி வேணுமா இல்லை ஜாமீன் வேண்டுமா என்று கேட்கக்கூடிய அளவிற்கும் தெரியாமல் உங்களுக்கு நாங்கள் ஒரு மனசாட்சியின் அடிப்படையில் சட்டப்பிரிவு 21 அடிப்படையில் நீண்ட கால சிறையில் இருப்பதால் ஜாமீன் கொடுத்து விட்டோம், இப்பொழுது நாங்கள் அதனை ஒப்புக்கொள்கிறோம், வருந்துகிறோம், உடனடியாக நீங்கள் ஜாமீன் பெற வேண்டுமா, ஜாமீனிலே தொடர வேண்டுமா, சிறையில் இருக்க வேண்டுமா, அமைச்சரை ராஜினாமா செய்யுங்கள் என்று சொன்ன பிறகு இது தேசிய அளவில் பேசு பொருளாக இருக்கிறது. கபில் சிபில் தன் வாதங்களை முன்வைத்த போதும் திமுகவுக்கு பெரும் அதிருப்தியில் இருக்கிறது. இதெல்லாம் சமாளிப்பதற்காக பொன்முடி, செந்தில் பாலாஜி, காந்தி மற்றும் கயல்விழி செல்வராஜ் இவர்களெல்லாம் மாற்றப்படுவது லிஸ்ட்லையும் சந்தேகத்திற்குரிய இடத்தில் மூர்த்தியும் மா சுப்பிரமணியம் இருக்கிறார்கள். அதே போன்று மதுரையில் தளபதி புதிதாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எழில் நாகநாதன் போன்றவர்களும் வாய்ப்பு இருப்பதாக நமது லிஸ்ட்டில் இருக்கிறது. மூத்த அமைச்சர்களான MRK பன்னீர்செல்வம், நேருக்கு வேறு பதவிகள் கொடுக்கப்படும். அதே போன்று சுப்பிரமணியனுக்கும் வேறு பதவிகள் கொடுக்கப்படும். கன்னியாகுமரியை பொறுத்தவரை தங்கராஜிற்கு மீண்டும் உள்ளே வருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது திமுகவை பற்றி தலைமை ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தி விழி பிதுங்கியிருக்கும் நேரத்தில் இந்த முடிவுகள் 30ஆம் தேதிக்கு அப்புறம் மே மாதம் இது கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த சந்தேகம் இல்லை என்பதுதான் நமக்கு சோர்ஸின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. நன்றி.